ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட்ஸ். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி குதிரைவாலி பாசிப்பருப்பு பொங்கல். இது வெண்பொங்கல் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரியானது தான். ரைஸுக்கு பதிலாக நம்ம குதிரைவாலியை பயன்படுத்தி இதை செய்ய போகிறோம். குதிரைவாலிங்கிறது ரைஸை விட அதிகளவு நியூட்ரியன்ஸ் இருக்கிற ஒரு சிறுதானியம். ஸோ இதை வச்சு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டிஷ் எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் குதிரைவாலி, 1/2 கப் பாசிப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகாய் நல்லா சாப் பண்ணது, 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி, இதுவும் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் கருவேப்பிலை, தேவையான அளவு முந்திரி பருப்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய். முதல்ல நாம் குதிரைவாலியையும் பாசிப்பருப்பையும் வேக வைக்கணும். இது ரெண்டையும் நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் இதில் தண்ணி சேர்த்து நான் வேக வைக்க போகிறேன். இது வேகிறதுக்கு கிட்டத்தட்ட 30 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நம்ம வெண்பொங்கல் செய்கிற என்ன மெத்தடோ அதே மெத்தடு தான் இதுக்கும். இப்போ நான் 4 கப் அளவு தண்ணி சேர்த்து நான் வேக வைக்கிறேன். தேவையானா அப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதுவே நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் இந்த 4 கப் அளவு தண்ணியே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது குக்காகி வரப்பையவும் மேலே லேசாக நுரையாக வரும். ஸோ அதை அப்பப்போ ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதில் நான் உப்பு இன்னும் நான் சேர்க்கலை. உப்பு முதலையே சேர்த்தா பாசிப்பருப்பு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அதனால் குதிரைவாலியும் பாசிப்பருப்பும் ஓரளவு நல்லா குழஞ்சதுக்கு அப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு கிட்டத்தட்ட பாதி அளவு நமக்கு குக் ஆகிடுச்சு. தண்ணி ஓரளவுக்கு வற்றி இருக்குது. இன்னும் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து நான் வேக வைக்க போகிறேன். இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்துலேயும் நமக்கு சாஃப்டாக குக் ஆகிடும். ரைஸ் குழையிற அளவுக்கு குதிரைவாலி குலையாது. ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக குக் ஆனாலே நமக்கு போதும். இப்போ நமக்கு பாசிப்பருப்பு குழஞ்சிடுச்சு, குதிரைவாலியும் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ அந்த பொங்கல் கன்சிஸ்டன்சி நமக்கு ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. குதிரைவாலி நல்லா குக் ஆகிடுச்சுன்னா அதில் லேசாக வால் மாதிரி வரும். ஸோ அதனால தான் அதை குதிரைவாலின்னு சொல்கிறோம். ஸோ அந்த லேசாக அந்த ஸ்ப்ரவுட் மாதிரி லேசாக அந்த வளைஞ்சி அது வரும். ஸோ அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம தாளிப்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை நான் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் சீரகத்தையும் மிளகையும் சேர்த்து நான் வறுக்கிறேன். இப்போ சீரகமும் மிளகும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்பை சேர்த்து ஓரளவு பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இதில் காரத்துக்கு மிளகும் பச்சை மிளகாயும் தான். ஸோ உங்களுக்கு காரம் கொஞ்சம் நிறைய வேணும்னா கொஞ்சம் பச்சை மிளகாய் அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு ஓரளவு நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா ஃபைனாக சாப் பண்ண இஞ்சியையும் பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபைனாக சாப் பண்ண இஞ்சியையும் பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கலாம். இந்த பொங்கலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டையும் அரோமாவையும் கொடுக்கக்கூடியது இந்த தாளிப்பு தான். ஸோ இந்த கரெக்டான தாளிப்பை செஞ்சு நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு குதிரைவாலியோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணால் நமக்கு ஒரு அருமையான பொங்கல் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம தாளிப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த தாளிப்பை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம இந்த பொங்கலை கிண்டிக்கிட்டே இருந்தால் ஒரு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான பொங்கல் ரெடி ஆகிடும். கடைசியாக நம்மகிட்ட இருக்கிற மீதி இருக்கிற அந்த நெய்யையும் சேர்த்துக்கலாம். இந்த பொங்கல் கீழே நமக்கு அடி எதுவுமே பிடிக்கல. ஸோ கரெக்டான அளவு நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிறேன். ஸோ இதுவே நம்ம ரைஸில் செய்கிற வெண்பொங்கலாக இருந்தால் நம்ம கொஞ்சம் முன்னாடியே உப்பு சேர்க்க வேண்டியது இருக்கும். அப்போ தான் நம்ம அந்த ரைஸோட உப்பு நல்லா சேரும். ஸோ இது குதிரைவாலிங்கிறதால அந்த பிரச்சனை இல்லை. இந்த ஸ்டேஜில் சேர்த்தாலும் நமக்கு ஓகே தான். இப்போ நான் கடைசியாக மீதி இருக்கிற அந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை நான் சேர்த்துக்கிறேன். இதில் உங்களுக்கு வேணும்னா டால்டா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் வெறும் நெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பொதுவாகவேவும் பொங்கலில் மேலே மிதக்கிற மாதிரி அந்த டால்டா நெய் அது தெரியணுன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இது ஒரு ஹெல்த்தியான கான்செப்டில் நான் செய்கிறதால நான் அளவான அளவு நெய் மட்டுமே நான் சேர்த்துருக்கேன். இப்போ நமக்கு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு.
நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டிஷ். ஸோ ரைஸுக்கு ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.